வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத பலன்கள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ராசியாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்க 10-2 வேலை செய்யக்கூடிய அமைப்புகள். 6-2 உங்களுக்கு 2, 6, 10 இது வேலை செய்யக்கூடிய அமைப்புகள். அப்போ சுய தொழிலையோ வருமானங்களை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், தொழில் மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உங்க ராசிக்கு, விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு. ஏன்னா 6ஆம் பாவ அதிபதி 2ஆம் வீட்டிலே இருக்காரு, 2ஆம் பாவ அதிபதி 6ல் இருக்காரு, 10ஆம் பாவ அதிபதி 2ல் இருக்காரு. அப்போ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானத்திலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இது நாள் வரைப்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு விடிவு. விருச்சிக ராசி விடிவு காலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த மாத தொடக்கம். இந்த விருச்சிக ராசியிலேயே சூரியன் பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்கார், அது 12ஆம் பாவ அதிபதி. அப்போ உங்களுக்கு மனைவி சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்புல பார்த்தீங்கன்னா வெளியூர் இந்த காலகட்டத்தில் பெண் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்மகன்களுக்கோ எதிர்பாலினர் பெண்களுக்காக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வெளி மாநிலத்திலிருந்து வரத்துக்குண்டான அமைப்புகள், உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல புது நபர்கள் இணையத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு புது நபர்கள், புது பார்ட்னர் இல்லை ஒரு புது தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாள் வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும். அதுக்குண்டான பிளான் இது வரைக்கும் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது ஆரம்பிக்கிறதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய 10ஆம் பாவ அதிபதி சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் போராட நட்சத்திரம். அது காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ராசிக்கு 2ஆம் வீடு, ஆனால் காலபுருஷனுக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது 7ஆம் வீடு. அப்போ 7ங்கிறது தொழில் செய்யக்கூடிய விஷயங்களை குறிக்கும். திருமணம் இதுவரை தடைப்பட்ட இந்த திருமணத்துக்குண்டான காலகட்டம் ஆரம்பம். இதனால திருமணம் செய்ய நடக்கலை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடங்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏன்னா கடந்த 2.5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருந்து முயற்சிகள் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து அதில் தடைகள் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தை விட்டுட்டு இப்போ உங்களுக்கு அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எல்லாம் கிடைக்கும். நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நினைக்கும். இப்போ அவர் சுகஸ்தானத்திலேயே இருக்கார். அப்போ பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள், பிரயாணங்களை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், ஏன்னா அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுட நட்சத்திரம், சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ பிரயாணங்கள்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயங்களுக்காக ஆன்மீக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் நடக்கும். குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த தை மாதம் பிறக்கும்போது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள். பொங்கல் அன்னைக்கோ இல்லை பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கலுக்கோ குலதெய்வ வழிபாடுகளை பண்ணுங்கள். சிறப்பான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு தொடங்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு. காரணம் என்னென்னா இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் சிறந்த ஒரு மாதம். புரியுதுங்களா? ஏன்னா தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளுக்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த தை மாதம். பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடுகளை முறையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏற்ற மிகுந்த ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்தே அமையும். ஸோ இந்த மாதத்துல இருந்து நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். அப்போ வருமானம் எல்லாமே தடைபடாதுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெருத்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய சிலருக்கு சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அமையும். புரியுதுங்களா? ஏன்னா உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல கேது பகவான்,
10ஆம் பாவாதிபதி உங்களுக்கு போராட நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் ராஜாதிபதி லக்னாதிபதி செவ்வாய் கேதுவோட சாரத்தில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் ஜனவரி மாதம் அமையும் 2024. மருத்துவத்துறை சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதில் சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அமையும். புரியுதுங்களா? அப்போது 10ஆம் பாவம் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும். ஓகேங்களா? இப்போ இந்த சூரியன் போராட நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு இல்லையா, அவர் போகக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி, 7க்கும் 12க்கும் அதிபதி. அப்போது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ வரத்துக்குனால வாய்ப்புகளை கொடுக்கும். இதனால் வரை வெளியூரில் இருந்த நபர்கள் உள் ஊருக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? எதிர்ப்பாளினர்கள் வெளியூரில் கணவன் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காருன்னா அவர் உள்ளூருக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தான் அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு அடிமட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒரு லீடர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை ஒரு ஆர்கனைஸ் சம்மந்தமான விஷயங்களில் பதவி ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஒரு முன்னேற்றத்தை ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலையில் ஒரு இதனால் வரை ப்ரமோஷன் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ அது ப்ரமோஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வினைகள் தீர்ந்து விடிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிகம் ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஜோதிடம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.